வெல்கம் டு ஆல் ஃபார் டுடேஸ் லெக்சர். ஃப்ரிக்ஷனில் நம்ம ஒரே ஒரு டாபிக் மட்டும் இன்னும் விட்டுருக்கோம். ஸோ தட் இஸ் த லாஸ்ட் டாபிக் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் வெஜ் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த வெஜ் ஃப்ரிக்ஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே சேம், பட் அப்ஜெக்டிவ் என்ன, இந்த வெஜ் ஃப்ரிக்ஷனோட அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெட் அஸ் அஸ்யூம் தட் தேர் இஸ் எ ஆப்ஜெக்ட் வித் ஹியூஜ் மாஸ். ஒரு அதிகமான மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அதை நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு உடனே என்ன பண்ண முடியாது, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எஃபோர்ட் போட மாட்டோம். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கயிறு ஏதோ ஒரு கட்டி இழுக்கணும் அப்படின்னா அதை ஜஸ்ட் நம்ம சர்ஃபேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு லிஃப்ட் பண்ணணும். அந்த லிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை அதோட டேஞ்சென்ஷியலாக கொடுப்போம். அதில் கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் சப்போர்ட்டில் அதை நவுத்தி வச்சுட்டு அந்த லார்ஜ் மாஸை இந்த எண்ட்லேருந்து ஒரு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் லைட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேர் வில் பி கெட்டிங் எ லிஃப்ட், சம் அமௌண்ட் ஆஃப் லிஃப்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரோப் யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி மேலே ரைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் வெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூ டு திஸ் ஃபோர்ஸ், இந்த ஸ்மால் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இன்பிட்வீனில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் நம்ம வெஜ் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ இந்த வெஜ் ஃப்ரிக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் எல்லாமே சேம். ஃப்ரிக்ஷனோட மோஷனோட டைரக்ஷனு, அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ், தட் இஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு நார்மல் ரியாக்ஷன், எல்லாமே சேம். இன்க்ளைன் ஃபோர்ஸாக இருந்தால் நம்ம ஆல்ரெடி பார்த்த இன்க்ளைன் ப்ரொசீஜர் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதை அப்ளை பண்ண போகிறோம். ப்ரொசீஜர் எல்லாமே சேம், பட் சின்ன ஒரு இந்த அப்ஜெக்டிவை மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது ஒரு ஆங்கிளை மேட் பண்ணும். இங்கே ஒரு ஆங்குலராக தான் அதை லிஃப்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு. ரைட்டா? அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் வெஜ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ வெஜ் ஆங்கிள்ங்கிறதும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இன்க்ளைன்டு பிளேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் எழுதிங்க. நான் இப்போ ப்ராப்ளமை ரீட் பண்ணிடுறேன். Block weighing 5000 Newton is to be raised by means of a 12-degree wedge as shown in figure. Assume coefficient of friction equal to 0.3 for all the surfaces of contact. What is the horizontal force P that should be applied to raise the block? Find also the normal reactions. Assume that the weight of the wedge is 150 Newton. ரைட்டா? ஸோ இதான் கொஸ்டின். பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் எழுதிக்கிங்க. இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் மறுபடியும் இங்கே ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துடலாம். ரைட்டா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் எழுதிட்டிங்களா? சொல்யூஷன் பார்க்கலாமா? இப்போ இதான் நம்முடைய ப்ராப்ளம். 5000 நியூட்டன் வெயிட்டு. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 150 நியூட்டனில் ஒரு ஹரிசாண்டலில் ஒரு வெஜ்ஜை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு வெஜ் ஆங்கிள் கிடைக்கிறது. அதுதான் 12 டிகிரி. நான் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான், வெஜ் ஆங்கிள் 12 டிகிரி. ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்க போது. இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் வால் இருக்கிறதா நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ ஏன்னா வெர்டிக்கல் வாலை வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் ரைஸ் ஆகும், இல்லைனா நவுந்து போயிட்டுருக்கு இல்லையா அந்த வெயிட்டு. ஸோ அதனால் ஒரு வெர்டிக்கல் வால் ஒன்று இங்கே இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த P அப்படிங்கிற ஃபோர்ஸ், மினிமம் ஃபோர்ஸ் டு ரைஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த Pங்கிற ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று. இன்னொன்று இந்த பிளாக்ஸோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அவர் கிவன் பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய என்னுடைய வெயிட்டுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறேன். என்னோடய வெயிட்டுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம இங்கே பார்த்துருவோம். ஸோ 5000 நியூட்டன் வெயிட் ஃபோர்ஸு கீழே வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும். ரைட்டா? அண்ட் தென் இந்த வெஜ் ஃபோர்ஸோட சம் ஆங்கிளில் கான்டாக்ட் ஆகிருக்கா, அப்போ நமக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸும் சம் ஆங்கிளில் தான் கிடைக்கும். அப்போ இது ஒரு வெர்டிக்கல் லைன் இங்கே இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் இங்கே நம்ம இமேஜின் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெர்டிக்கலோட இது மேட் பண்ணுற ஆங்கிள் 12 டிகிரியாக இருக்கும். பிகாஸ் த வெஜ் ஆங்கிள் இஸ் ஹியர் 12. அப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸும் 12 டிகிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் நம்முடைய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் தி பாடி பி அண்டு வெஜ்ஜு. ரைட்டா? ஸோ இதை நம்ம வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிறோம், இதை நம்ம பாடின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் RBV. ரைட்டா? வேறு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வால் இருக்கு இல்லையா, இந்த வால் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்கும் இல்லையா, அதுதான் நான் இங்கே ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் தி வால்னு இங்கே போட்டிருக்கேன், வெர்டிக்கல் வால் RBV. ரைட்டா? ஸோ வால் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் நமக்கு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். ரைட்? இப்போ இந்த வெஜ்ஜை நம்ம இங்கே நவுத்துறது மூலியமாக நம்மளுடைய பிளாக் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே. ஸோ
வெர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா அப்வர்டில் மூவ் ஆகும், ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளைன்டு ஆங்கிளில் மூவ் ஆகும். ரைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம வெர்டிக்கல் எடுத்துப்போம். ஸோ வெர்டிக்கலில் எனக்கு அப்வர்டில் மூவ் ஆகுது. ஸோ டெண்டன்சி ஆஃப் மோஷன் டு பி டுவர்ட்ஸ் அப்வர்ட். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் எனக்கு எங்கே இருக்கும்? டவுன்வர்ட்ஸ். ரைட்டாக ஸோ அந்த டவுன்வர்டில் இருக்கக்கூடியதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? மியூ இன்ட்டு பிவி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் எந்த நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இந்த வெர்டிக்கல் நார்மல் ரியாக்ஷன், இந்த வால் கொடுக்கக்கூடிய நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் மியூ இன்ட்டு பிவி. ரைட்டாக அதே மாதிரி இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மோஷனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் மூவ் ஆகும். கரெக்டாக ஸோ நான் இந்த பிளாக்கை இந்த பக்கம் தள்ள இந்த பிளாக் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் டுவர்ட்ஸ் அப்வர்டில், இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு அப்வர்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் டெண்டன்சி ஆஃப் மோஷனுங்கிறது அப்வர்டில் இருக்கும். ரைட்டாக அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ரைட் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இந்த பிளாக்குக்கும் வெஜ்ஜுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய RBW இந்த நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இட் வில் பி மியூ இன்ட்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் பாடி இன்ட்டு வெஜ். ஸோ பாடிக்கும் வெஜ்ஜுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ரியாக்ஷனல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் மியூ RBWன்னு எழுதியிருக்கேன். ரைட்டா ஸோ இந்த இந்த ஸ்கிமாட்டிக் டயக்ராமில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம அப்படியே ஃப்ரீ பாடி டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 2 இன்க்ளைன் ஃபோர்ஸஸை மட்டும் ரிசால்வ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே நம்ம ஈக்லிபிரியம் கண்டிஷனில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RBW அப்படிங்கிற இந்த ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் த பாடி அண்ட் வெஜ் இன்க்ளைனில் இருக்குது வித் 12 degrees. அண்டு இங்கே ஒரு 12 degreeயில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0.3 RBW. ஸோ இந்த பாடிக்கும் இந்த வெஜ்ஜுக்கும் இன்பிட்வீனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதுவும் நமக்கு ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸாக இருக்குது. ரைட்டா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? இதை ரிசால்வ் பண்ணுறேன். ஸோ RBW அப்படிங்கிறது வெறும் நம்மளுடைய ஜஸ்ட்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான். அப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரிசால்வ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வெர்டிகளோட மேட் பண்ணுறது காஸ் காம்போனண்ட்டாக RBW cos 12. ரைட்டா அப்படியே ஆப்போசிட்டில் RBW sin 12. ஸோ நம்மளுடைய ரியாக்ஷன் பிட்வீன் பாடி அண்ட் வெஜ் ரிசால்வ் பண்ணியாச்சா. அடுத்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்க்ளைண்டாக இருக்குது, இதை நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.3 RW அப்படிங்கிறது 0.3 RW cos 12, இந்த பக்கம் 0.3 RW sin 12. ஸோ இது நமக்கு டவுன்வர்ட் அண்ட் லெஃப்ட் சைடாக இருக்கிறதுனால ஹரிசாண்டல் காம்பனண்ட் லெஃப்ட் சைடு, வெர்டிக்கல் காம்பனண்ட்டு டவுன் சைடு. அண்ட் இந்த காம்பனண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு லெஃப்ட் சைடு அண்ட் அப்வர்டாக இருக்குது. அதனால் லெஃப்ட் சைடில் எனக்கு RBW sin 12. ரைட்டாக எனக்கு இங்கே ஆப்போசிட்டில் அதாவது அப் சைடில் வந்து எனக்கு RBW cos 12. ஸோ எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு? இன்க்ளைன்டையும் நம்ம ரிசால்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரிசால்வ் பண்ண காம்பனன்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்? ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸோட சம்மேஷன் ஈக்குவல் டு 0 அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் சம்மேஷன் ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்லிபிரியம் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பார்க்கலாமா எப்படின்னு? ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் பிளாக் ஃப்ரம் தி வெர்டிக்கல் வால், இந்த வெர்டிக்கல் வால் கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸு ஹரிசாண்டலாக இருக்க RBV. ரைட் அண்ட் தென் இந்த 0.3 RBW cos 12 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டு. அண்ட் தென் இந்த அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன் 0.3 RBW cos 12. இன்னொன்று RBW sin 12 இது என்ன காம்போனண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரியாக்ஷனல் ஃபோர்ஸோடைய ஹரிசாண்டல் காம்போனண்ட்டு RBW sin 12. ஸோ இந்த 3 காம்போனண்ட்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? அதோடைய சைன் கன்வர்ஷன் தகுந்த மாதிரி இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடில் இருக்குது. ஸோ இது மட்டும் பாசிட்டிவ், இது ரெண்டும் லெஃப்ட் சைடில் போயிருக்கு. ஸோ மைனஸ். ஸோ சால்வ் பண்ண அப்படின்னா RBVக்கும் RBWக்கும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வரும். ஸோ RBVங்கிறது half times that the reaction force between the body and wedge அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வந்துருக்கு. இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வெர்டிக்கல் ஃபோர்ஸோட சம்மேஷனை சால்வ் பண்ணுங்கள். வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன இருக்குது? 5001 ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்டு அண்டு 0.3 RBW sin 12 இது உங்களோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இந்த இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுடைய வெர்டிக்கல் காம்போனண்ட் ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்டு. அது இல்லாமல் இந்த 0.3 RBVங்கிறது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு என்னுடைய சைடில், இந்த ஆப்ஜெக்டோட சைடில் இது அப்வர்டில் மூவ் ஆகிறதுக்காக கிடைக்கக்கூடிய டவுன்வர்ட் ஃப்ரிக்ஷன், அதுதான் இந்த 0.3 RBV. இன்னொன்று RBV cos 12ங்கிறது இந்த இன்க்ளைன்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸுடைய வெர்டிக்கல் காம்போனண்ட்டு, அது ஆக்டிங் டுவர்ட்ஸ் அப்வர்டு. ஸோ இந்த 4 ஃபோர்ஸ் இருக்கா, 1 2 3 அந்த 4.
இந்த 4 ஃபோர்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் சம்மேஷன் ஈக்குவல் டு 0ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்வர்டில் இருக்கிற ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா RBV காஸ்ட்ரோல் மட்டும்தான் அப்வர்டு, மீதி எல்லாமே எனக்கு டவுன்வேர்டு. ஸோ எல்லாமே மைனஸில் போட்டிருக்கேன். 5000ங்கிற மைனஸை நான் அந்த பக்கம் கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட்ரோல் சைன் டோலோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஈக்குவேஷன் ரெடியூஸ் ஆகும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 அன்னோன் இருக்கதா ஒரே அன்னோனாக மாற்றிக்கிறோம். RBV = 0.5 RBW இருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 0.3 RBVயாக இருக்குது, 0.5 மல்டிப்ளை பண்ணும்போது 0.15 RBW அப்படிங்கிற டேர்முக்கு மாறிடும். ஸோ எல்லாமே எனக்கு RBWலேயே கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் தி பாடி அண்ட் வெஜ் எனக்கு கிடச்சிரும். ரைட்டா? ஸோ ஒன்ஸ் இது கிடச்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன பண்ணிடலாம், RBVயையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரம் திஸ் நம்மளுடைய ஒன் ஆஃப் தி கொஸ்டின் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் 2ஐயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான். இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸை நம்ம சப்ஸ்டியூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய வெஜ்ஜை சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம பாடியை தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த கீழே இருக்கக்கூடிய வெஜ்ஜுக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஈக்லிபிரியம் கண்டிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் காப்பி பண்ணிங்க நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வெஜ்ஜை சால்வ் பண்ணி பி கண்டுபிடிக்கலாம். ஸோ காப்பி பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு என்ன நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம என்ன வரோம், இப்போ வெஜ்ஜுக்கும் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ வெஜ்ஜு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 நியூட்டன் வெயிட்டு, அது டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகுது. அண்டு பி அப்படிங்கிறது என்னுடைய ஃபோர்ஸ், அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், அது டுவர்ட்ஸ் லெஃப்ட்வேர்டில் ஆக்ட் ஆகுது. இது 2 மட்டும் தான் நமக்கு டேரெக்டாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். இது இல்லாமல் இப்போ நான் இந்த பிங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி வெஜ்ஜை நான் இந்த பக்கம் மூவ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டுவர்ட்ஸ் ரைட் சைடில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கும். தட் இஸ் μRWF. அப்போ இந்த வெஜ்ஜுக்கும் இந்த ஃப்ளோருக்கும் இன்பிட்வீனில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ரைட்டா? அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது டுவர்ட்ஸ் அப்வர்டில் ஆக்ட் ஆகும். ஏன்னா ஃப்ளோருங்கிறது எனக்கு ஹரிசாண்டலாக தான் இருக்குது. அப்போ ஃப்ளோருக்கு வித் ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கக்கூடிய ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை யூஸ் பண்ணி கிடைக்கிறது தான் எனக்கு ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் அட் தி பாட்டம் ஆஃப் தி வெஜ். அது எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். பிகாஸ் என்னுடைய வெஜ் இந்த பக்கம் மூவ் ஆக போகுது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஆப்போசிட்டில் இருக்கும். கரெக்டாக? ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இங்கே நம்ம என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணோம், இந்த பாடி கன்சிடர் பண்ணும்போது பாடி இந்த பக்கம் மூவ் ஆகிறதுனால எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே கிடைக்குதுன்னு பார்த்தோமா, அதே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு வெஜ்ஜிலையும் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா டைரக்ஷன் நமக்கு மாறி இருக்கும். ஏன்னா வெஜ்ஜை நம்ம கன்சிடர் பண்ணும்போது வெஜ்ஜோட மோஷனை தான் நம்ம பார்க்கணும். ஸோ வெஜ்ஜோட மோஷன் இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸில் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். ரைட்டா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுடைய மேக்னிடியூடு சேமாக தான் இருக்கும். இங்கே என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடு இருக்குமோ அதே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். பட் டைரக்ஷன் மாறி இருக்கும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜுங்கிறது இப்படி மூவ் ஆகுது. இங்கே நம்ம பார்க்கும்போது எனக்கு ஆப்ஜெக்ட்டு இப்படி மூவ் ஆச்சு, அதனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே மூவ் ஆச்சு. இங்கே வெஜ்ஜுங்கிறது இந்த பக்கம் மூவ் ஆகுது. அப்போ எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதே மாதிரி நமக்கு இன்னொரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஓவர் பிளாக்கில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு பிளாக்கில் மேலே நம்ம ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு கீழே இருக்கக்கூடிய பிளாக்குக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக அப்ளைட் ஆகும்னு நம்ம பார்த்துருப்போம். அதே தான் இங்கே. ஸோ நம்ம போன ஆஃபில் RBWங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே RBWங்கிறது இன்க்ளைன் ஃபோர்ஸாக இங்கே ஆக்ட் ஆகும். ரைட்டா? டுவர்ட்ஸ் தி வெஜ். அதுதான் நான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய ஃபோர்ஸஸ் ஃபார் மை வெஜ். ரைட்டா? மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சம்மு ரொம்ப ஈஸி. ஸோ இந்த இடத்துல மட்டும் நமக்கு 2 ஃப்ரிக்ஷன் வரும். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளோரு, அதனால் நான் இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கேன். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி வெஜ்ஜு. ரைட்டா? ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் வேல்யூங்கிறது சேம் தான். பட் வித் ரெஸ்பெக்ட் டு பாடியை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இந்த பக்கம் மூவ் ஆகிருக்கும். ஏன்னா பாடிங்கிறது உங்களுக்கு இப்படி மூவ் ஆகும், அந்த பிளேனில் அப்வர்டில் மூவ் ஆகும். அதனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டு டவுன்வர்ட்ஸு. ஆனால் இங்கே என்னுடைய வெஜ்ஜுங்கிறது இன்க்ளைன் பிளேனில் டவுன்வர்டில் மூவ் ஆகும். அப்போ என்னுடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது அப்வர்டில் கிடைக்கும். ஸோ டைரெக்ஷன் மட்டும்தான்
மாறி இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு ரியாக்ஷன் ஃபோர்ஸு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாடி கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸு எனக்கு எக்ஸ்டர்னலி அப்ளைடு ஃபோர்ஸ் டு தி வெஜ்ஜாக இது இப்படி ஆக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸஸில் நமக்கு ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் இருக்கா, ஆர்பிவி அப்படிங்கிற ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, மியூ ஆர்வி டபிள்யூபி. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பவுண்டாக பிரிக்கிறேன். ஸோ ஆர்பிடபிள்யூவை 2 காம்பவுண்டாக பிரித்தேன் அப்படின்னா ஆர்பிடபிள்யூ காஸ் 12 ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வேர்டு அண்ட் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ரைட்வேர்டு ஆர்பிடபிள்யூ சைன் 12 இங்கே இருக்குது. ஸோ ஆர்பிடபிள்யூ காஸ் 12 அண்ட் ஆர்பிடபிள்யூ சைன் 12 இந்த இன்க்ளைன்டு ஃபோர்ஸுக்கு. ரைட்டா? அதே மாதிரி இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு 0.3 ஆர்பிடபிள்யூ இருக்கா. ஸோ 0.3 ஆர்டபிள்யூபி காஸ் 12 ஹரிசாண்டல் காம்பவுண்ட். வெர்டிக்கல் காம்பவுண்ட் இங்கே இருக்குது, 0.3 ஆர்டபிள்யூபி சைன் 12. ஆர்டபிள்யூபினாலும் ஆர்பிடபிள்யூனாலும் ஒன்று தான். ஸோ பாடிக்கும் வெஜ்ஜுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான் அது. ரைட்டா? ஸோ இப்போ எல்லாமே கிடச்சிருச்சா. அண்ட் தென் 150 நியூட்டன் வெயிட் ஃபோர்ஸ். ரைட்? அது இல்லாமல் இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, ஃப்ளோருக்கும் வெஜ்ஜுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுற போகிறேன், ஈக்லிபிரியம் கண்டிஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸோடைய சம்மேஷன் ஈக்குவல் டு 0. ரைட்டா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மீதி எல்லா ஃபோர்ஸுமே எனக்கு டுவர்ட்ஸ் ரைட் வேர்டில் இருக்குது, பி மட்டும்தான் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வேர்டில் இருக்குது. தெரியுதா? இங்கே 0.3 ஆர்டபிள்யூஎஃப்ங்கிறதும் எனக்கு இங்கே தான் இருக்குது. இந்த 0.3 ஆர்டபிள்யூஎஃப்ங்கிறது என்னென்னு தெரியுது இல்லையா. 0.3 ஆர்பிடபிள்யூஎஃப்ங்கிறது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. ஸோ அதுவும் எனக்கு ரைட் வேர்டில் தான் இருக்குது. அண்ட் தென் ஆர்பிடபிள்யூ சைன் 12. ஸோ இந்த ஆங்கிளுடைய இந்த ரியாக்ஷனல் ஃபோர்ஸுடைய ஹரிசாண்டல் காம்பவுண்ட் அதுவும் எனக்கு ரைட் வேர்டில் தான் இருக்குது. 0.3 ஆர்டபிள்யூபி காஸ் 12 இது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுடைய ஹரிசாண்டல் காம்பவுண்ட் அதுவும் எனக்கு ரைட் வேர்டில் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் வேர்டில் எனக்கு பி மட்டும் தான் இருக்குது. ஸோ பியை மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ரைட்டா? ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆர்பிடபிள்யூட வேல்யூ தெரியும். அப்போ 0.3 ஆர்டபிள்யூஎஃப் ஈக்குவல் டு இந்த ஒரு வேல்யூ வரும். ஸோ பி மைனஸ் 0.3 ஆர்டபிள்யூஎஃப். ஸோ இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் தி ஃப்ளோர் அண்ட் வெஜ் நமக்கு தெரியாது, பி நமக்கு தெரியாது. அது தவிர மீதி இருக்கக்கூடிய ஆர்பிடபிள்யூ நமக்கு தெரியும், சைன் 12 வேல்யூலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸோட சம்மேஷன் ஈக்குவல் டு 0 அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரைட்டா? இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வெயிட்டு டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகுது. ரைட்டா? அது இல்லாமல் இங்கே ஒரு ஃபோர்ஸு, இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் த பாடி அண்ட் வெஜ் ஆக்ட் ஆகுது இல்லையா, டுவர்ட்ஸ் தி பாடி. அப்போ இதோடைய வெர்டிக்கல் காம்பவுண்ட் டவுன்வர்ட்ஸில் இருக்கும் இல்லையா, ஆர்பிடபிள்யூ காஸ் 12. ஸோ அது ரெண்டு மட்டும் எனக்கு டவுன்வர்ட்ஸ் 150 அண்ட் ஆர்பிடபிள்யூ காஸ் 12ங்கிறது மட்டும் டவுன்வர்ட்ஸு. ரைட்டா? ஸோ இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் தி வெஜ் அண்ட் ஃப்ளோருங்கிறது டுவர்ட்ஸ் அப்வர்டு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுடைய வெர்டிக்கல் காம்பவுண்ட்டும் எனக்கு அப்வர்டு 0.3 ஆர்டபிள்யூபி சைன் 12. ஸோ பாசிட்டிவெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்க, நெகட்டிவ்லாம் ஒரு பக்கம் வச்சுங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்டபிள்யூபிங்கிற வேல்யூ தெரியும். ரைட்டா? ஸோ அன்னோன்ங்கிறது ஆர்டபிள்யூஎஃப் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டேரெக்டாக நமக்கு ஃப்ளோருக்கும் வெஜ்ஜுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே கிடச்சிரும். ஸோ ஃப்ளோருக்கும் வெஜ்ஜுக்கும் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஈக்குவேஷன் நம்பர் 1ல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்ளைடு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். இஸ் தட் கிளியர்? ஸோ இங்கே நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு பிட்வீன் தி வெஜ் அண்ட் ஃப்ளோர் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வெஜ்ஜுக்கும் ஃப்ளோருக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அந்த விஷயம் மட்டும் நம்ம இங்கே இன்னொரு தடவை தெளிவாக பார்த்துருவோம். ஸோ இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஹரிசாண்டல் இருக்கும் 0.3 ஆர்டபிள்யூஎஃப். ஸோ இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான். ஸோ எங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதோ, ஸோ எந்த பாடிக்கும் எந்துக்கும் நடுவில் நமக்கு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதோ அது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய நார்மல் ரியாக்ஷன் என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கும் ஃப்ளோருக்கும், ஸோ வெஜ்ஜுக்கும் ஃப்ளோருக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ சம் புரிஞ்சுதா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சம்மை சால்வ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்
நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு கொஸ்டின் சொல்ல போகிறேன் அண்ட் தென் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அண்டு ப்ரொசீஜர் சொல்லிடுவேன், நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ஃபோர்ஸ் ஆன் வெட்ஜஸ் A and B as shown in figure necessary to raise the wedge of 50 kN acting on block C. Assume that mu between the wedge and ground and between wedges and A wedges and C is 0.22. Inclination of the inclined face of the wedge is 15 degree. ஸோ கொஸ்டின் இது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சி அப்படிங்கிற ஒரு பாடி இருக்குது, அதோடைய வெயிட் 50 kN. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு சைட்லேருந்து வெட்ஜஸ் கொடுத்து லிஃப்ட் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு வெட்ஜஸை கொடுத்து இந்த லிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ரைட்டா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சியோட வெயிட்டு கீழே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சியோட மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஃபேஸை பொறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு மோஷன் வந்து டுவர்ட்ஸ் அப்வோர்டில் போகும், இது மேலே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். இந்த ஃபேஸை பொறுத்து பார்க்கும்போது இது உங்களுக்கு டுவர்ட்ஸ் அப்வோர்டில் மூவ் ஆகும், அப்போ இதோடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் கீழே இந்த ரெண்டு ஃபோர்ஸுங்கிறது எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, இது எனக்கு மோஷன் ஆஃப் தி பிளாக் சி. அப்போ அதான் நான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன், ரெண்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அது இல்லாமல் வித் ரெஸ்பெக்ட் டு பி எனக்கு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி கிடைக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு ஏ ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஏ, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் சி அண்ட் பி. ஸோ நமக்கு இருக்கிறது 4 இன்க்ளைன்டு ஃபோர்ஸு, அப்புறம் ஒரு வெர்டிக்கல் வெயிட். நமக்கு தெரியும், நம்ம ரிசால்வ் பண்ணி என்ன பண்ணணும், we have to find the unknown value. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறத ஒரு ஈக்குவேஷனாக எழுதி வச்சுங்க ஃபஸ்ட்டு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டும் கிடச்சிரும். பிளாக் ஏக்கும் சிக்கும் அண்டு பிளாக் பிக்கும் சிக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்னங்கிறது கிடச்சிரும். ரைட்டா? அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வெஜ்ஜை எடுத்து சால்வ் பண்ணணும். ரெண்டுமே சிமிலர் வெஜ்ஜுங்கிறதுனால ஏதோ ஒரு வெஜ் எடுத்து சால்வ் பண்ணால் போதும். ஸோ இங்கே பி அப்படிங்கிற வெஜ் எடுத்திருப்பேன். ரைட்டா? ஸோ இங்கே நீங்கள் பி அப்படிங்கிற வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா, பிங்கிற வெஜ்ஜை கன்சிடர் பண்ணும்போது இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன டைரெக்ஷனில் ஆக்ட் ஆச்சோ இங்கே அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன். அது இல்லாமல் பிக்கும் ஃப்ளோருக்கும் பிட்வீனில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அது இல்லாமல் இங்கே நமக்கு சால்வ் பண்ணோம் இல்லையா ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸு, அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸு டுவோர்ட்ஸ் தி வெஜ் ஆக்ட் ஆகிற மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணியிருப்போம். ஸோ மறுபடியும் இன்க்ளைன் ஃபோர்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சம்மை நான் டேரெக்டாக உங்களுக்கு சால்வ் பண்ணலை, ப்ரொசீஜர் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. So with that we have done for the day. So thank you for watching the video. Keep learning. Have a nice day.